வணக்கம் நண்பர்களே. ஐயா தமிழ் கடல் நெல்லை கண்ணன் அவர் காலமாகிவிட்டார். அவர் காலமான 3வது ஆண்டு நினைவு இன்று. இன்றைக்கி அவருடைய பேச்சிலிருந்து ஒரு பதிவை எடுத்து நம்ம வாசகர்களுக்கு நேயர்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். தமிழகம் டைம்ஸ் சேனல் வாசகர்களுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் என் பதிவுகள் வந்து சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவர் ஒரு சொற்பொழிவு கூட்டத்தில் ஒரு உதாரணம் காட்டுகிறார். திருடன் என்று தெரிந்தே நம் வீட்டிற்குள் அவனை அனுமதிப்போமா? நம் வீட்டில் உள்ள பொருட்களையெல்லாம் அவன் திருடி விடுவான், மதிப்பு மிகுந்த பொருட்களை திருடி விடுவான், பணத்தை திருடி விடுவான் என்று தெரிந்தே ஒரு திருடனை வீட்டுக்குள் நாம் அனுமதிப்போமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த கேள்வியில் இருக்கிற அர்த்தம் என்ன அப்படின்னா, மனிதன் அருந்தக்கூடிய மது, சாராயம், அது எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி, பீர், வைன், விஸ்கி, பிராண்டி, அது எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி, அந்த சாராயத்தை நம் உடலுக்குள் அனுமதிப்பதன் மூலமாக மிக முக்கியமான பாகங்களான இருதயம், நுரையீரல், கல்லீரல், கிட்டத்தட்ட மருத்துவர்களுடைய கருத்துப்படி 16 வகையான பாதிப்புகளை இந்த ஆல்கஹால் ஏற்படுத்தும் என்பதை மருத்துவ குறிப்புகள் சொல்கின்றன. இது யாருக்காவது தெரியாத விஷயமா? எல்லாத்துக்கும் தெரியும். ஆனாலும் நாளுக்கு நாள் மது விற்பனை அதிகரித்து கொண்டே போகிறது. அயல் நாட்டு அரிய வகை மது வகைகள் கிடைக்கிறது. உள்நாட்டு உற்பத்தியில் நிறைய மது வகைகள் கிடைக்கிறது. இந்த மதுவை நம் உடலுக்குள் நுழைப்பதன் மூலமாக, அதாவது குடிப்பதன் மூலமாக, அதை உட்கொள்வதன் மூலமாக ஒரு திருடனை வீட்டிற்குள் அனுமதிப்பது எப்படியோ அதற்கு சமமான செயல் மது அருந்துவது அப்படின்னு ஐயா தமிழ்கடல் நெல்லைக்கண்ணன் அவர்கள் சொன்னதை நான் காணொலியில் கேட்டிருக்கேன். எவ்வளோ அற்புதமான உதாரணம் பாருங்கள். அதனால தான் அவருக்கு தமிழ்கடல் இன்னும் பேர் வந்தது. கடலில் பல பொக்கிஷங்கள் இருக்கும், நாம் தேடி போய் எடுத்துக்கலாம். அது மாதிரி ஐயா நெல்லைக்கண்ணன் அவர்களுடைய அந்த சொற்பொழிவு, அவருடைய பேச்சுரைகள், அவர் காலமான பின்புதான் அது பிரபலமாகிறது. காரணம், அவர் தன்னுடைய சொற்பொழிவு, அவருடைய பேச்சுரையை ஆரம்பித்து செயற்படுத்திய காலங்களில் இத்தனை பெரிய ஊடக வெளிச்சங்கள் இல்லை, இந்த தொழில்நுட்ப புரட்சி இல்லை, டிஜிட்டல் வேர்ல்டு இல்லை. அதனால் கொஞ்சம் அதுக்காக அவர் தெரியாதவர் இல்லை, உலகமெங்கும் பல நாடுகளுக்கு சென்றவர். இருப்பினும் இப்போதுதான் அதிகமாக பகிரப்படுகின்றன. அவர் நினைவு நாளில் இந்த பதிவை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமை அடைகிறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.